சில விஷயங்களை நாங்கள் நேர்படவே பேசிட்டு போயிடணும். அந்த வகையில் இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் பற்றி தான் நேர்பட பேச போகிறோம். தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்கள் தீர்ந்தது. இலங்கையின் தேர்தல் சட்டங்களின்படி வருகிற செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ஆக வேணும். அப்படி தேர்தல் நடத்தப்பட முடியாமல் போகுதுன்னு சொன்னால் சில காரணங்கள் அதுக்கு முன்வைக்கப்படுது. ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி தேர்தலை நிப்பாட்டுறது அல்லது தள்ளி வைக்கிறது. அதை விட சுனாமி மாதிரியான பேரனர்த்தங்கள் நடந்தால் தேர்தல் தள்ளி போகும், அல்லது கொரோனா மாதிரியான நோய் நிலைமைகள் ஏற்பட்டால் தேர்தல் தள்ளி போகலாம். அதனையும் விட இராணுவ புரட்சி மற்ற இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொருளாதார வசதி இல்லை, எனவே தேர்தலில் பின்னுக்கு போட வேணும் என்று அந்த உள்ளூராட்சி சபையில் சொன்ன மாதிரி இந்த தேர்தலுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தேர்தலை பின்னுக்கு போக வைக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இவையே தங்கட வாயால் சொல்லிட்டோம், இலங்கை பொருளாதார ரீதியில் ஸ்திரத்தன்மை அடைஞ்சி வருது என்று சொல்லிட்டோம். எனவே தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும். எனவே தான் தெற்கிலையும் சரி வடக்கிலையும் சரி ஜனாதிபதி தேர்தலுக்கான விஷயங்கள் பரபரப்பாகி கொண்டிருக்கு, சூடு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல் சிங்கள மக்களுக்கு ஒரு சிக்கலானது. என்னென்று சொன்னால், அரகலைவுக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்சி குழப்பம் மாதிரியான சூழல் ஏற்பட்டது. அந்த ஆட்சி குழப்பத்தின் விளைவாக சிங்கள மக்கள் யாரையுமே நம்பி ஒரு பெரும்பான்மையான வாக்கை அளிக்க இப்போது தயாரில்லை. கோத்தபாய கொடுத்த மாதிரி ஒரு 69 லட்சம் வாக்குகளை சிங்கள மக்கள் இனி ஒரு சிங்கள தலைமைக்கு கொடுக்க இப்போதைக்கு தயாரில்லை. அனுரகுமார் திசாநாயக்கா, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கையோட தங்களை கட்டமைச்சு கொண்டு வந்தாலும் சிங்கள மக்கள் அதுக்கு தயாரில்லை என்பதை பல்வேறு ஆய்வுகள் நிரூபிச்சு கொண்டிருக்கு. எனவே இந்த தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை பெறுவதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்க போகுது. எனவேதான் சிறுபான்மை மக்கள் என்று அரசு கருதுகிற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமானதாக மாறப்போகுது. இந்த முக்கியமான வாக்குகளை உள்ள சிறுபான்மை மக்கள் இந்த தேர்தலை எப்படி கையாள போகினோம் என்றதான் இங்கே இருக்கிற ட்விஸ்ட். வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழ் மக்கள் இந்த தேர்தலை எப்படி கையாள போகினோம் என்றதுக்கான தயார்படுத்தல்களும் அண்மை காலமாக நடந்து வருது. அதுல முதன்மையானது தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்பது ஆகும். தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது எங்களுக்கு புதுசு இல்லை, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு எங்கள்கிட்ட. 1982ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக வடகிழக்கில் களமிறங்கி இருந்தார். அவர் 1,72,934 வாக்குகளை அந்த தேர்தலில் பெற்றிருந்தார். இலங்கையில இனப்படுகொலையும் தமிழர்களுக்கு எதிரான இன சுத்திகரிப்பும் ஆரம்பிச்சிருந்த அந்த காலகட்டத்தில் தெற்கு அரசுக்கு எதிராக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர் உணர்வலை உருவாகி இருந்த நேரத்தில் அவர் தமிழ் ஜனாதிபதியாக போட்டியிட்டு இவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றிருந்தார். இலங்கையில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 2.6% வாக்குகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இலங்கையில் எழுதப்படாத விதி தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வர இயலாது, சிங்களவர்கள்லாம் ஜனாதிபதியாக வர முடியும். அந்த விதியின்படியும் அவ்வளவு வாக்குகளும் எந்த பிரயோசனமும் இல்லாம போயிட்டு, அதுக்கு பிறகு எங்களுடைய சிவாஜிலிங்கம் ஐயா 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார் தமிழர் சார்பாக. அப்ப அவருக்கு கிடைச்ச வாக்கு மிக சொற்பமானது, அதாவது 9,662 வாக்குகள் தான் அவருக்கு அப்ப கிடைச்சிருக்கு. எனவே இதுல சொல்ற செய்தி என்னன்னு சொன்னால், தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறையில அவ்வளவு ஆர்வம் இல்லை, தமிழர் ஒருத்தர் ஜனாதிபதியா நிற்கிறதுலையும் அவ்வளவு விருப்பம் இல்லை, அதுல நம்பிக்கையின முற்றிருக்கிறோம் என்றுதான் இந்த செய்தி, இந்த வாக்களிப்பு வீதம் எங்களுக்கு சொல்லுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கின அந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்னமே எமது சின்னம் என்று சொல்லி தமிழ் மக்களை மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டிருந்தது. அதன்படி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டு அவரை ஜனாதிபதி ஆக்கிச்சினோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அரசாங்கத்தோட பேரம்பேசலில் ஈடுபட்டதாக சொல்லி சில டீல்கள் செய்திச்சினோம். அந்த பேரம்பேசலும் எதுவும் நடக்கல, டீல்களும் எதுவும் செய்யல. அவரவர் தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டதோட நல்லாட்சி கனவு முடிவுக்கு வந்தது. நல்லாட்சியின் முடிவோட அடுத்த அரசாங்கம் உருவானது. அதாவது கோட்டபாய ராஜபக்சவை தங்களுடைய தானே தலைவனாக சிங்கள மக்கள் தெரிவு செய்தார்கள். 69 லட்சம் சிங்கள மக்கள் மட்டுமே வாக்களித்து கோட்டபாய ராஜபக்ச இலங்கையின் பெரிய ஒரு ஜனாதிபதியானார். முழு அதிகாரமுடைய மிக பெரும் பலமுடைய ஒரு ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச வந்தார். இந்த காலப்பகுதியில தான் எங்கள் மத்தியில ரவி அண்ணன் என்று சொல்லப்படுற, ஃபேஸ்புக்கில் யோகரத்னம் ரவீந்திரன் என்று அறியப்படுற அந்த மிக முக்கியமான அரசியல் ஃபேஸ்புக் போராளி அண்ணன் ஒரு விஷயத்தை விதைச்சு கொண்டிருந்தார். தெற்கில் எப்படி சிங்களாக்கள் தங்களுக்கான ஜனாதிபதியை தாங்களே வாக்கு போட்டு தெரிவு செய்கிறாங்களோ, அதே மாதிரி வடக்கிலே நாங்களே செய்யக்கூடாது. அதாவது தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்றுடைய அந்த கருத்தை அவர் தான் ஆரம்பித்து வச்சவர். இந்த ரவியனோட கருத்தை தான் போன வருஷ கடைசி அல்லது இந்த வருஷ தொடக்கம் என்று நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் ஐயா திருவாய்மலர் இருந்தார். அதாவது இனி வரப்போற தேர்தலில் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு நியமிக்கிற பற்றி தமிழ் மக்கள் சிந்திக்க வேணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஊடகங்கள்ல அந்த செய்தி வந்திருந்தது. ஆனா 2023 கடைசியிலேயே
வடக்கையும் ஏனைய பிராந்தியங்களையும் உள்ளடக்கின சில தமிழ் இளைஞர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நியமிக்கிற விஷயம் பற்றி சில கலந்துரையாடல்களை ஆரம்பிச்சிருந்தார்கள். ட்விட்டர் மற்றது சில சமூக ஊடகங்கள் இதுல எல்லாம் சின்ன சின்ன கலந்துரையாடல் நடந்தது. கிட்டத்தட்ட 40-50 பேர் அதுல இந்த விஷயத்தை கழிச்சு கொண்டு வந்துச்சுன்னா இது எப்படி விக்னேஸ்வரய்யா காதுக்கு போச்சோ அல்லது வேற இருக்கிற தூதரக காதுக்கு போச்சோ தெரியாது. கோடு போட்டா ரோட்டு போடுவோமே என்ற அளவில் அந்த விஷயம் மாற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 வரையிலான இளைஞர்கள் அந்த உரையாடல்களில் கலந்து கொண்டு இருந்துச்சுன்னா இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில தான் விக்னேஸ்வரன் ஐயா பொது வழியில் அப்படி ஒரு கருத்தை சொன்னார். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை அறிஞ்சுதான் அப்படி சொன்னாரா அல்லது எதேச்சியான போக்க சொன்னாரோ தெரியாது. அவர் அந்த விஷயத்தை பொது வழியில பகிரங்கப்படுத்தி இருந்தார். அதோட விக்னேஸ்வரன் ஐயாவோட கட்சியும் அவரோட இணைஞ்ச ஆக்களும் அவருடைய அரசியல் ஆய்வாளர்கள் அவர் சார்பான சிவில் சமூகத்தினர் எல்லாரும் இணைஞ்சு தமிழ் ஜனாதிபதிக்கான பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பரவலாக முன்னெடுக்க வலுக்கிட்டுச்சினோம். எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக்கிச்சினோம். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தின தொலைக்காட்சி ஒன்றும் இந்த விஷயத்த பேசு பொருள் ஆக்கியது. அதுக்கான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி வடக்கு கிழக்குன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே மக்கள் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை மக்களுடைய உரையாடல்களை நடத்தி கொண்டிருந்தது. மக்கள் அதில் கலந்து கொண்டார்களோ இல்லையோ அந்த தொலைக்காட்சிக்கு ஆதரவான அந்த சிவில் சமூகத்துக்கு ஆதரவான ஆய்வாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் எல்லாமே அதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தவர். அதை ஊடகங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தெற்கில் இருக்கிற சில அரசியல்வாதிகளையும் சந்திச்சு தமிழ் மக்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயமாக 13ஆம் திருத்தத்தை முதன்மைப்படுத்தி ஒரு தீர்வை வழங்க முடியுமா என்ற வகையில சில கோரிக்கைகளையும் அவர்களை நேர சந்திச்சு முன் வச்சிருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். இந்த வேலை திட்டங்கள் பரபரப்பாகி கொண்டிருக்கும் போதே அந்த முதலாவது ஆரம்பிச்ச இளைஞர்கள் கூட்டம் அப்படியே மெல்ல இந்த விஷயத்திலிருந்து சைலண்ட் ஆயிட்டணும். ஏன்னா இது ஒரு பிழையான வழியில போகுது. இந்த 13 விஷயம் உள்ள வரவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். 13 யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? 13 யாரின் நலனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே 13ஆம் முதன்மைப்படுத்தி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்க போறோம் என்றால் அதால எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. நிலைமை இப்படி இருக்க தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்துல மேலும் பல சிவில் அமைப்புகள் அண்மை காலமாக உருவாகி வருது. எங்களுக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டு வரைக்கும் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருந்ததோ அதே மாதிரி தமிழ் சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லி ஒன்று இருந்தது. ஒரு வெள்ளச்சீலையில தமிழ் சிவில் சமூக அமையம் என்று கையால் எழுதின ஒரு பேனரோட ஒரு அமைப்பு அறிக்கை விடும். அந்த அறிக்கை மிக காத்திரமானதாக இருக்கும். தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அப்படியே வெளிப்படுத்துறதாக இருக்கும். ஆனா இப்ப அந்த சிவில் சமூக அமைப்பு மௌனிச்சிட்டுது. எப்பயாவது இருந்துட்டு ஒரு அறிக்கையோட அந்த சிவில் சமூக அமைப்பு தனக்கான பணியை சுருக்கி கொண்டது என்றுதான் சொல்ல வேணும். அதுக்கு பிறகு பல்வேறு உரையாடல்களையும் ஊடகங்களையும் தமிழர்கள் மத்தியில ஒரு ஒழுங்கான சிவில் சமூக அமைப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கிற விதமாக இப்ப இந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விஷயத்துக்கு பிறகு பல சிவில் அமைப்புகள் உருவாகிட்டு. நான் நினைக்கிறேன் 4-5 சிவில் சமூக அமைப்புகள் இந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்துக்கு பிறகு உருவாகியிருக்கு. வேற ஆக்கள் இல்லை. 4-5 டீம் அண்டாடு சொன்னாலும் எல்லாரும் ஒரே டீம்ல இருக்கிறாக்கள் தான். இங்கேயும் இருப்பினும் அங்கேயும் இருப்பினும் எல்லாம் ஜூம் மீட்டிங் தானே. மைக்கை மியூட் பண்ணி விட்டுட்டு தங்கட பாட்டுக்கு என்னவும் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆக்கள் பெர்சன்ட் ஆயிருக்கணும்ன்றது அங்க காட்டும். இதானே இப்போதைய சிவில் சமூக ஃபேஷன். எனவே அப்படி ஒரு சிவில் சமூக சூழல் இங்கே உருவாயிருக்கு. அந்த சிவில் சமூகங்கள் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்து சென்றதுல அதிக அக்கறை காட்டி வருது. அதிகமாக களத்தில் இறங்கி செயற்படணும். களத்தில் இறங்கி நான் சொல்றது இணையவழி கலந்துரையாடல்கள். எனவே இப்ப தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தை மக்கள் மத்தியில எடுத்து செல்றதுல பல பேர் முண்டிக்கொண்டு நிக்கணும். ஆக இதுக்கு வெளியால நிக்கிறது யாருன்னு பார்த்தால் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்கனவே தங்களுடைய முடிவை அறிவிச்சிட்டோம். அதாவது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கிறதா அவரோட முடிவு. தமிழரசு கட்சி இன்னும் முடிவு எடுக்க இல்லை. ஏன்னா அவை தங்களோட கட்சி எப்படி கொண்டு போறது, கட்சிக்கு யார் தலைவர்ன்றதுலே இன்னும் முடிவெடுக்க இல்லாம நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கிறபடியா இந்த விஷயத்துல அதிக கவனம் செலுத்த இல்லை. ஆனால் விக்னேஸ்வரன் தலைமையில உருவான அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான அமைப்பு தமிழரசு கட்சியும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இதுக்கு ஒரு தெளிவான முடிவை சொல்ல வேணும். அவை சொன்னாதான் தமிழ் மக்கள் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பினும். தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தை ஆதரிக்கலாமா ஆதரிக்க கூடாதா என்ற முடிவு எடுக்கிற விஷயம் இப்ப தமிழரசு கட்சியில சிக்கி இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே ஜனாதிபதி தேர்தல் விடயத்துல தமிழ் வேட்பாளர் நிறுத்துற விடயத்துல ஒரு முட்டுச்சந்தை தான் முட்டி கொண்டிக்கணும். அடுத்து என்ன செய்வது, ஆற ஜனாதிபதி வேட்பாளராக நியமிச்சா தமிழ் மக்கள் ஓட் பண்ணுவினும் என்ற முடிவெடுக்க முடியாம முட்டுச்சந்தில சிக்கி போய் நிக்கணும். அது பற்றிய கலந்துரையாடல்கள் தான் அண்மை காலமாக நேற்று முந்தின நாள் அப்படி அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கு. அடுத்து இந்த பொது வேட்பாளர் தெரிவு விஷயம். இந்த உரையாடல்களை ஆரம்பிக்கும் போது வடக்கில் இருந்த ஒருவரையும் கிழக்கில் இருந்த ஒருவரையும் நியமிக்கிறது என்ற உரையாடல்கள் அங்கங்கே ஆரம்பிச்சிருந்தது. அதாவது கிழக்கில் இருந்து முன்னாள் காணி ஆணையாளர் நாயகம்
திரு குருநாதன் ஐயா அவர்களை கேட்கறது என்ற ஒரு உரையாடல் இருந்தது. அது பிறகு அப்படியே மௌனிச்சு போக அடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேராசிரியர் பத்மநாதன் ஐயா அவர்களை கேட்கிறதாகவும் ஒரு கதை இருந்தது. அதுவும் கதையாகவே முடிஞ்சு போனது. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் நடந்த ஜனாதிபதி தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்யறதுக்கான கூட்டத்தில் திரு வேலன் சுவாமி அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கலாம் என்ற உரையாடல் தொடக்கப்பட்டு இருந்தது. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த சிபாரிசு செய்திருந்தார். ஆனால் நான் நேரடியாக காய்ச்ச விதத்தில் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்தில் ஆர்வம் இல்லாதவராக இருக்கிறார். அதுல நான் கதைச்ச வரைக்கும் அதுல உடன்பாடு இல்லாதவராக அவர் இருக்கிறார். எனவே அவரும் இதுல உடன்பட மாட்டார். அதுக்கு பிறகும் தொடர்ந்து வெவ்வேறு ஆக்களை சமூக வலைதளங்கள்ல ஊடகங்களை சொல்லிக் கொண்டிருக்கணும். குறிப்பாக மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை சில பேர் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கணும். இப்படி பல பேர்களை சிபாரிசு செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இன்னும் யார் என்று சொல்லி முடிவெடுக்கல. நேற்று முந்தினால் ஈழத்தின் சிவசேனையின் தலைவர் என்று அறியப்படுகிற மரவன்புலு சச்சிதானந்தம் ஐயா அவர்களை கூட ஜனாதிபதி வேட்பாளராக கேட்கலாம் என்று சொல்லி சில பேர் காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த ட்ராக்ல இந்த ஜனாதிபதி தேர்தல் விஷயம் ஓடுது என்ற விஷயம் உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கு கேட்குறாங்களுக்கு தெரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 13 பேர் சமயம் சார்ந்த ஒருத்தரை தலைவராக போடணும் என்று சொல்லிக்கணும், அவரை ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்க வரும் என்று சொல்லிக்கணும். எனவே இதெல்லாம் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை கட்டியம் சொல்லி நிற்குது. வளமையா இந்த தமிழ் இளைஞர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 40 தமிழ் இளைஞர்கள் இணைஞ்சி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த வேணும் என்ற உரையாடல் தொடங்கினோடனே அதை அப்படியே கேப்சர் பண்ணி வேறொரு டீம் அப்படியே வடிவா பெருசாக்கி வெளியில கொண்டு போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விஷயத்தில் இருக்கிற சந்தேகங்கள், ஒரு 4 சந்தேகங்கள் முதன்மையானதாக இருக்கு. ஒன்று, தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருக்கு கொடுக்க போற அதிகாரம் என்ன? இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அதாவது தமிழ் மக்கள் இதை சொல்ற மாதிரியே ஒரு 10 லட்சம் வாக்குகளை அழிச்சு அவரை ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்திருக்கணும் என்று வச்சுக்கொள்வோம். இவர் இளைஞனுடைய ஜனாதிபதி ஆகிறார் எந்த காலத்திலே, ஏன்னா அங்க சிங்களவர் ஒருவர் தான் ஜனாதிபதி ஆக முடியும். அப்படி ஒரு 10 லட்சம் வாக்குகளை தமிழ் மக்கள் இவருக்கு அளித்தால் இவர் ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய நபரா வருவாராம்? இல்லை, அவருக்கு இளைஞனுடைய அரசியலமைப்பின்படி எந்த அதிகாரமும் இல்லை. அவர் ஒரு தோல்வி கண்ட ஜனாதிபதி வேட்பாளர். அதாவது அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த 10 லட்சம் வாக்குகளும் எந்த பெறுமதியும் இல்லாமல் போயிடும். அப்ப அந்த ஜனாதிபதி வேட்பாளரை, அந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் என்ன செய்ய போறோம்? அவருக்கு ஏதாவது அதிகாரம் கொடுத்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை உலகுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் கொண்டு செல்ற ஒரு நபராக மாற்ற போறோமா? அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரை நாங்கள் தொடர்ந்தும் ஒரு அரியணையில வச்சிருக்க போறோமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி அவருக்கு நாங்கள் ஒரு அதிகாரத்தை கொடுத்தால் இங்க இருக்கிற கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அடுத்த பிரச்சனை, ஏற்கனவே இங்கே கட்சிகளுக்குள்ள சண்டை, கட்சிகளுக்கு உள்ள சண்டை, உறுப்பினர்களுக்கிடையே சண்டை, தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே சண்டை, எல்லாரும் ஒரு அதிகாரத்தை மையப்படுத்தின சண்டை தான் இங்க நடந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல புதுசா ஒருவர் நான் தான் மக்களுடைய அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றினா, எனக்கு இவ்வளவு வாக்கு பலம் இருக்கு, எனவே நான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்க போறேன் என்று சொல்லி ஒருத்தர் வாரதை இந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா? இப்ப ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிச்சு களத்தில் இருக்கும் கட்சிகள் அப்படி ஒரு சூழல் வாரதை ஏற்றுக்கொள்ளுமா? இது முதலாவது சந்தேகம். 2வது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இருக்கிற அதே சந்தேகம்தான். அதாவது இந்த விருப்பு வாக்கு விஷயம். அறகலை போராட்டத்துக்கு பிறகு தெற்குல ஒரு பலமான அரசு உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக்கணும். ஜனாதிபதிக்கும் அதே தான் நிலைமை. யாருமே அதிக பெரும்பான்மையோட, அதாவது கோட்டபாய வந்த மாதிரி வரையிலா இனிமே சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டினோம் என்று சொல்லிக்கணும். எனவே இந்த விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தான் இந்த முறை ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். இந்த விருப்பு வாக்குகளை தீர்மானிக்க போற சக்தி யார் என்று சொன்னால் இலங்கையின் சிறுபான்மையினர்கள் என்று அரசு சொல்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் தான். தமிழ் மக்கள் அப்படி ஒரு தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்தால் தங்களுடைய விருப்பு வாக்குகளாக ஒன்றில் சஜித்தை தெரிவு செய்யணும் அல்லது ராணில தெரிவு செய்யணும். இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல இங்க தமிழ் மக்களிடமிருந்து பெறப்படுற விருப்பு வாக்குகள் பயன்படுத்தப்பட போகுது. எனவே நாங்கள் மறுபடியும் எங்களுடைய வாக்குகளை எந்த பலமும் இல்லாமல் தாரவார்த்து கொடுக்க போற ஒரு சந்தர்ப்பம் இங்க நடக்க போகுது. அடுத்த சந்தேகம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி உருவாக்கி கொடுக்கிற அந்த ஜனாதிபதி தலைமைத்துவம் என்பது எவ்வளவு காலத்துக்கு நிலைச்சிருக்கும்? இவை சொல்லிக்கணும் பேரம் பேசலுக்காக அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் கடந்த காலங்கள்ல தெரிஞ்சு கொண்ட அனுபவிச்ச விஷயங்களின்படி தெற்கு அரசுகள் எத்தனை பேரம் பேசல்களை தமிழர்களோட வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு, அல்லது தமிழர்கள் தெற்கு அரசோட எத்தனை பேரம் பேசல்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கணும்? எதுவுமே இல்லை. கடந்த நல்லாட்சி காலத்தில் கூட எந்த பேரம் பேசலும் இல்லாமல் வாக்குகளை அவங்களுக்கு விட்டு கொடுத்தா மிச்சம். அரசமைக்கும் வரைக்கும் தான், ஆட்சியை பிடிக்கும் வரைக்கும் தான் தெற்கு அரசுகள் தமிழ் மக்களோட அதை பேசுவோம் இதை பேசுவோம் என்று சொல்லி டீலுகள் செய்யணும்.
அதுக்கு பிறகு அவை இதை கைவிட்டு போயிடும். அங்க அரச மஞ்சோனே அங்க இருக்கிற சிறுபான்மை சிங்கள கட்சிகள், ஏனைய கட்சிகளோட, ஏனைய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய அமைப்புகளோட சேர்ந்து அவை தங்களுக்கு பலமான ஒரு சிங்கள அரசை உருவாக்கி கொள்ளுகிறோம். தமிழ் மக்கள் கலட்டி விட்டு போயிடும். இதுதான் இலங்கையின் சரித்திரம் பூராவே நடந்திருக்கு. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இப்படி ஏதாவது சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்கணும், ஒரு குழந்தையை போல. எனவே திருப்பியும் இந்த பேரம் பேசல் என்ற விடயத்துல நாங்கள் ஏமாறத்தான் போறோம். இந்த ஏமாற்றத்துக்காக நாங்கள் திருப்பியும் இந்த வாக்கை நாங்கள் பயன்படுத்த போறோமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. இது முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு ஏமாற்றத்துக்காக நாங்கள் எங்களோட வாக்குகளை பயன்படுத்த போறோமா என்ற சந்தேகம் இருக்கு. இப்படி நாங்கள் உருவாக்குற இந்த ஜனாதிபதி தலைமைத்துவம் என்பது தெரிவு செய்யப்பட்ட பிறகு சிங்கள ஆட்சியாளர்களோட சேர்ந்து கொள்ளாது என்றதுக்கு என்ன பிடி இருக்கு? கடந்த காலங்களில் பல அனுபவங்களை நாங்கள் இதனூடாக பெற்றிருக்கிறோம். யாருமே மக்களுக்கு விசுவாசமானவர்களா இல்லை. சார்ல்ஸ் நிர்மல்நாதன் எம்பி சொன்னது போல, தலைவருக்கு பிறகு மக்களுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து தலைமை தாங்கக்கூடிய, மக்களை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவன் உருவாக இல்லை, இனி உருவாகவும் வாய்ப்பில்லை. இந்த தமிழ் சமூகத்தில் எல்லாரும் சுயநலமும் நாணயமும் இல்லாதவர்களாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல ஒரு நேர்த்தியான, எந்த கட்டத்திலையும் தாவி போகாத ஒரு தலைவரை எப்படி தமிழர்கள் கண்டுபிடிக்கிறது? அப்படி யாராவது வரவினமா? சுவாமிகள் பக்கம் இருந்து யாராவது தேடி பிடிப்போம் என்று சொல்லி பார்த்தாலும் அதுவும் ஒரு பிழையான விஷயத்துக்கு தான் வித்திடும். அதாவது மத அடிப்படையிலான ஒரு தலைமைத்துவம் இங்கே உருவாகும். ஏற்கனவே எங்கடா ஒரு சமய பிரச்சனை உருவாகும், அதுக்குள்ள உள்ளிட்டு தங்களுடைய அரசியலை செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிற இந்திய தரப்புகள் இப்படி ஒரு மத அடையாளம் உள்ள தமிழ் தலைமை இங்கே உருவாகும் போது அதை தமக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளுமா, கொள்ளாது? அடுத்திருக்கிற பிரதான சந்தேகம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளருக்கு அளிக்கிற வாக்குகள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகுது என்று சொல்லுகிறேன். அதாவது தமிழ் மக்கள் இப்பவும் சிங்கள அரசோட இணைஞ்சு போக விருப்பம் இல்லை, அவை எப்பவும் பிரிஞ்சிருக்க விரும்பினோம் என்ற செய்தியை இந்த வாக்களிப்பின் ஊடாக சொல்லலாம். எனவே எல்லோரும் வலியுறுத்துகிற, எல்லோரும் விரும்புகிற அந்த பொது வாக்கெடுப்பு என்ற விஷயத்துக்கு ஒரு முன்னாயத்தமாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விஷயத்தை முன்வைக்கிறோம். தப்பி தவறி இதுல மக்கள் நிராகரிச்சு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர்ன்றதுக்கு சிவாஜிலிங்கம் ஐயா பெற்றுக்கொண்ட வாக்குகளோட ஒரு குறைவான வாக்கை பெற்றால் அந்த பொது வாக்கெடுப்பு என்ற விஷயத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்ற ஒரு முடிவு இதுல சொல்லப்படும் அல்லவா? அந்த செய்தி சர்வதேசத்துக்கும் போகும் அல்லவா? எனவே இது ஒரு ஆபத்தான விஷயம் என்று சொல்லி உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? ஏனென்றால் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் விஷயத்துல நாங்கள் ஒரு பரீட்சாத்தத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் இலங்கையின் ஜனாதிபதியை தெரிவு செய்வது என்பது தனி பௌத்த சிங்கள பெரும்பான்மை அரசையும் அந்த பெரும்பான்மை அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒருவரையும் தலைவராக தெரிவு செய்யும் தேர்தல். அந்த தேர்தலில் நாங்கள் மிகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலையினப்பட்டிருக்கிற நாங்கள் மல்லுக்கு நிற்பது ஒரு பிழையான விஷயமாக, ஒரு பிழையான நிகழ்ச்சியினர்களுக்குரிய விஷயமாக மாறாதான். அடுத்த விஷயம், நாங்கள் இப்படி பெரும்பான்மையான வாக்குகளை ஒரு தமிழ் வேட்பாளருக்கு அளிச்சு அதனால எந்த பிரயோசனம் இல்லாம போகுது என்று சொன்னால், ஏன் இந்த வாக்குகளை நாங்கள் அளிக்க வேண்டும்? தமிழ் மக்களுடைய வாக்குகள் வெற்று காசோலைகள் என்று சொல்லி காவை பாலகுமாரன் அவர்கள் கிளிநொச்சியில் நடந்த ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தார். அதே நிலைமை தான் இன்றைக்கு. எங்களோட வாக்குகள் எப்பவுமே வெற்று காசோலைகளாக தான் இருக்கு. எங்களுக்கு அதை சரியாக பயன்படுத்த தெரியல. ஏனென்றால் இந்த வாக்குகளை வச்சு அரசியல் செய்யறது யார் என்றால் இங்கே இருக்கிற தமிழ் கட்சிகள் தான். இப்ப அதுல புதுசா சிவில் சமூக அமைப்புகளும் களமிறங்கி இருக்கு. சரியான சிவில் சமூக அமைப்புகள் உருவாதன் விளைவுதான் இது. இந்த அமைப்புகள் தமிழ் மக்கள் இருக்கிற இந்த வெற்று காசோலைகளை தமக்கு சாதகமாக, தமது அரசியலுக்கு சாதகமாக, தங்களுடைய எஜமானர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ற சந்தர்ப்பமாகத்தான் இந்த தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் விஷயத்தை மக்கள் முன்னுக்கு கொண்டறியணும். எனவே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம், இந்த தேர்தலில் நீங்கள் எடுக்கிற முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது பொருத்தமானதாக இல்லை. எனவே இந்த முறையும் ஆற்றியோ நிகழ்ச்சி நிரலை தமிழ் மக்கள் மத்தியில திணிக்காமல் தமிழ் மக்கள் என்ன நினைக்கணும், ஜனாதிபதி தேர்தல் விடயத்துல தமிழ் மக்கள் என்ன கருதியினம் என்றதை கேட்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில கொண்டு போறதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கு. வளமை போல ஜனாதிபதி தேர்தல் விடயத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறாங்க, தெற்கு என்ன டீல் பண்ணுதோ, யாரோட அதிக டீல் பண்ணுதோ அவர்கள் கூட ஏதாவது தொடர்பு வச்சுக்கொண்டு அவரை இங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யறதுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். இவரை ஆதரிங்கன்னு சொல்லி ஊடகங்கள்ல பரப்புரை செய்வோம், மக்களும் அதை செய்வினோம். இது ஒரு திணிப்பு, ஆரண்டியோ நலனுக்காக, ஆரண்டியோ நிகழ்ச்சி நிரலுக்காக மக்களை மூலச்செலவு செய்கிறது. எனவே தமிழ் மக்கள் விடயத்தில் இந்த விஷயம் இனியும் விடுபடக்கூடாது.
தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையாக என்ன நினைக்கிறார்களோ அதை தமிழ் மக்களிடமிருந்து கேட்டு அதை தங்களுடைய நிகழ்ச்சி நிரலாக்கி கொண்டு போறதுதான் ஒரு நல்ல வழியாக அமையும். எனவே இந்த புளிய கரைச்சி ஊத்துற விஷயம் இனியும் எங்களுக்கு வேண்டாம். காதெல்லாம் அடப்பட்டு போச்சு. புதுசா ஏதாவது நாங்கள் சிந்திக்க வேணும், சொல்ல வேணும். இனியும் இந்த புலி கரைச்சி ஊத்துற வேலையை கைய விடுங்கன்றதான் இந்த வீடியோடைய பிரதான நோக்கம். இது மாதிரி நேர்பட பேசவில்லை பல விஷயங்களை பல சந்தேகங்களை நாங்கள் கதைக்க இருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை 4 பேருக்கு சென்று சேர வைங்க. நன்றி.